ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா முகத்துல ஒரே குழப்பம் அப்பட்டமா தெரியுது. நிலா எதையோ யோசிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோலத்தை பார்த்தா பாதி போட்டும் போடாம எந்திரிச்சு வரவும் இதை நடேசன் பார்த்துட்டு, என்னம்மா பாதி குழந்தா இருக்கு, மீதி கோலம் எங்க அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா நிலா பாதி குளத்தை போடவும், நானும் உன்னை 2 நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஓ முகமும் சரியில்லை, என்ன எதுவும் பிரச்சனையா, வேலை பார்க்குற இடத்துல யாரும் தொந்தரவு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், சச்சா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தா நிலா ரொம்ப விரத்தியாக சொல்லவும், என்னதான் உன் பிரச்சனை, உன் முகமே நல்லா காட்டி கொடுக்குதே, என்னதான் பிரச்சனை வெளிப்படையா சொல்லேன், எங்ககிட்ட மட்டும் துருவி துருவி கேட்பேல, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை சொல்லுங்க தீர்த்துலாம் அப்படி இப்படின்னு பேல, இப்போ நான் கேட்குறேன் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் அதை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்படியா சொல்கிறீங்க, என் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும், அந்த முடிவு எடுக்கலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கவும், அப்பதான் நடேசன் சொல்றாரு, சரி மனுஷங்க நாங்க ஏதாவது சொன்னா கூட நீ அதை பத்தி இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லி அதையும் பத்தி யோசிப்ப, நான் ஒரு முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், என்ன முடிவு அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. கோயிலுக்கு நீ போவேல, ஆமா நீ பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கே போ, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான், கோயிலுக்கு போ, அங்கே பூ போட்டு பார்க்கறதுன்னு ஒன்று இருக்கு, நீ மனசுக்குள்ள ஒரு முடிவை வச்சுக்க, வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா நீ எடுக்கிற முடிவு சரி, சிவப்பு பூ வந்துச்சுன்னா நீ எடுக்கிற முடிவு தப்பு, இதுதான் அந்த கோயிலோடைய ஐதீகம், இங்க இருக்கிற நிறைய பொம்பளைங்க அதைத்தான் ஃபாலோ பண்றாங்க, அதனால நான் சொல்றத நீ பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், அப்படியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும், அட ஆமா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, என் பொண்டாட்டி அப்பயே இதெல்லாம் ஃபாலோ பண்ணவ, என் பொண்டாட்டிக்கு அப்புறமா நான் இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு என் மருமக உன்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சரி நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பார்த்தா குளிச்செளிச்சு முடிச்சுட்டு இங்கே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்க்கு. நம்ம ஏன் கோயிலுக்கு போயிட்டு ஆஃபீஸ் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சோழனும் பார்த்தா கார் எடுத்துறாரு, என்னங்க கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், சோழன் டைம் இருக்கு, கோயில் போயிட்டு அப்புறமா நம்ம ஆஃபீஸ் போகலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சரிங்க உங்களுக்கு டைம் இருக்குல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்களை பொறுத்தளவு நான் ஒரு டிரைவர், சேரண்ணே உங்களை பிக்கப் ட்ராப் பண்ண சொல்லியிருக்கு, அதனால உங்களை போய் ஆஃபீஸில் விட்டுருவேன், கோயிலுக்கு போகணுமா கோயிலுக்கு போய் விட்டுருவேன், எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லுங்கள் அங்கெங்கெல்லாம் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், என்ன ஆமா ஏதோ நான் உங்களை காசுக்கு வச்சிருக்கிற டிரைவர் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், உங்களை பொறுத்தளவு நான் அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா கட் அண்ட் ரைட்டாக பேசவும், என்ன இவர் மாறிக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. கோயிலும் பார்த்தா வந்துருது. கோயிலை பார்த்தா ஒரே பரபரப்பா இருக்கு. என்னங்க என்னைக்கு இல்லாத விட கோயில் இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு, இன்னைக்கு எதுவும் விசேஷ நாளா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்லையே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, வெள்ளிக்கிழமை தானே, வெள்ளிக்கிழமை இந்த அளவுக்கெல்லாம் கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்லவும், அப்பதான் அங்க இருக்கிற ஒரு அக்காவை பிடிச்சு சோழன் கேட்கிறாரு, அக்கா அக்கா நில்லுக்கா அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிடவும், என்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லவும், என்னக்கா கோயில்ல வழக்கத்துக்கு மாறா ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், அதுவா தம்பி, இந்த கோயிலுக்கு எப்பயும் வராத ஒரு சாமியார் வந்திருக்காரு, அவரு எப்பயாவது தான் வருவாரு, அவர் இன்னைக்கு வந்திருக்காரு, இத கேட்டுதான் அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க, அவர் சொல்ற வாக்கு அப்படியே பலிக்கும், அதனால தான் மக்கள் எல்லாம் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் பார்த்தா கோயிலுக்குள்ள போயிடுறாங்க. சாமி பூ போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், பூசாரியும் பார்த்தா ஒரு இதுல வெள்ளைப்பூவும் ஒரு இதுல சிவப்பு பூவும் மடிச்சு எடுத்துட்டு வராரு. இங்க பாருமா நல்லா சாமியை கும்பிட்டுக்க, போய் பிரகாரத்தை 3 தடவை சுத்திட்டு வா, சுத்திட்டு வந்துட்டு நீ மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு பூவை எடு அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும், இங்கே சோழனும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்னங்க நீங்க இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க இதெல்லாம் பண்ண மாட்டீங்களேங்க சோழன் சொல்லவும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா சாமியை கும்பிட்டுட்டு கோயில் பிரகாரத்தையும் பார்த்தா சுத்திட்டு வந்துட்டு ஒரு பூவை எடுக்கிறாங்க. அந்த சீட்டையும் பார்த்தா எடுத்து பூசாரி கிட்ட கொடுக்குறாங்க. பூசாரி பார்த்தா பிரிக்கிறாரு, அதுல பார்த்தா வெள்ளைப்பூ வரவும் அப்பதான் பூசாரி சொல்றாரு, இங்க பாருமா வெள்ளைப்பூ வந்திருக்கு, நீ என்ன நினைச்ச காரியம் வந்திருக்கியோ அது நல்லபடியா நடக்கும், இதுதான் சாமியோடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி சொல்லவும், நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம். நிலா நினைச்சு வந்தது என்னன்னா, விவாகரத்து வேணும் அப்படின்னு 2 முடிவு வச்சிருந்தாங்க. விவாகரத்து பண்ண வேணாம் அப்படின்றதுக்கு வெள்ளைப்பூவும்,
விவாகரத்து பண்ணு அப்படின்றதுக்கு சிவப்பு பூவும் முடிவு பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இதுல வெள்ளைப்பூவே வந்துருச்சு. விவாகரத்து வேணாம், விவாகரத்தை வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா முடிவெடுத்திருக்காங்க. இதைத்தான் மனசுக்குள்ள போட்டு நிலா பார்த்தா குழப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. கோயிலுக்கு வந்ததும் நிலாவுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருச்சு. விவாகரத்தை வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா மனசார உறுதியா எடுத்துக்கிறாங்க. என்னங்க கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், போலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய முகத்துல பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னங்க கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க முகம் இந்த அளவுக்கு பிரைட்டா இல்லையே, இப்போ என்னன்னா அந்த பூ போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் முகம் பிரைட்டா இருக்கு. ஆமா, அந்த பூல அப்படி என்ன இருக்கு? நீங்க என்ன நினைச்சு பூ எடுத்தீங்க? நீங்க நினைச்சது கரெக்டா வந்திருக்கு போலயே, அதனாலதானே உங்க முகம் இவ்வளவு பிரைட்டா இருக்கு. என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நீங்க என்ன நினைச்சிருக்க போறீங்க நானே சொல்றேன். விவாகரத்து எப்ப கிடைக்கும் நினைச்சிருப்பீங்க? இந்த வாரம் கிடைக்குமா இல்ல அடுத்த மாசம் கிடைக்குமான்னு நினைச்சிருப்பீங்க. அநேகமா நீங்க சிரிக்கிறத பார்த்தா அடுத்த ஹியரிங்ல விவாகரத்து கிடைச்சிரும் போல அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், நான் அப்படி நினைச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நீங்க வேற என்ன நினைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா வாயிலே முணுமுணுக்கவும், போதும் போதும் வாங்க எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடவும், அங்கே உட்காந்துருக்க சாமியார் பார்த்தா நிலாவையும் சோழனையும் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏமா இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் பார்த்தா கை நீட்டவும், அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்துல மக்கள்லாம், பொண்ணே உன்னையதான் சாமி கூப்பிடாரு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடவும், நிலாவும் சோழனும் பார்த்தா திருன்னு முழிக்கவும், அட ஒன்னத்தாமா வா உன்னைய சாமி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பார்த்தா நிலாவை கூட்டிட்டு வரவும், நிலா பார்த்தா திருன்னு முழிக்கிறாங்க. இங்க பாருமா, நாங்கெல்லாம் காலையில இருந்து மணிக்கணக்கா காத்து கிடக்குறோம். ஆனா சாமி அவரே உன்னைய கூப்பிட்டு இருக்காரு. அப்பனா உனக்கு ஏதோ நல்லது நடக்க போது போல, சாமி என்ன சொல்றாருன்னு கேளுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும், நிலாவும் பார்த்தா அந்த சாமியார கையெடுத்து கும்பிடுறாங்க. நீ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்குமே, அந்த முடிவை கெட்டியா பிடிச்சுக்க. கண்ணுக்கு தெரிஞ்சத வாழ நினைக்க பாரு, அதை விட்டுட்டு கண்ணுக்கே தெரியாதத நீயா ஒரு நியாயத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த நியாயம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காத. ஆண்டவன் போட்ட கணக்கு எல்லாமே சரியாத்தான் இருக்கும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன் கழுத்துல விழுந்த மாலை தான், அதுதான் கடைசி வரைய உனக்கு நிலைக்கும். அதை மட்டும் கை விட்டுறாத. தேவையில்லாத போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. கூடிய சீக்கிரமே உன் வீட்டுல ஒரு வாரிசு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லவும், நிலாவுக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல. என்னடா இவர் வாரிசு உண்டாகும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நிலா திருன்னு முழிக்கவும், ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப உனக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை கிடைக்க போகுது, அதைத்தான் சாமியாரு வாரிசுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லவும், சோழன் பார்த்தா சிரிக்கிறாரு. நல்ல கதையா இருக்கு, இவளே விவாகரத்து வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல எங்கிட்ட கூடி நானும் இவளும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் குழந்தை நல்லா நடக்கும். ஏங்க வாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா நிலாவை கூட்டிட்டு போயிடுறாரு.